Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.4ல இருக்க third sum பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, operations on real numbers வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.4 sum number 3. Recall pi is defined as the ratio of the circumference, say C of a circle, to its diameter d, that is pi equals C by d. This seems to contradict the fact that pi is irrational. How will you resolve this contradiction? Okay. So, pi அப்படின்ற வேல்யூவை circumference of circle and diameter ஓட ரேஷியோவா எழுதலாம். பட் இது பைன்றது irrational அப்படிங்கிறதுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணுது. இந்த கான்ட்ராடிக்ஷனை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பை எப்படி ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அண்ட் டயமீட்டரா கிடைச்சதுன்னு பார்ப்போம். we know that circumference of circle, ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது 2 times of pi into r. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸை நான் சீன் எடுத்துக்கிறேன், 2 times of r தனியா எடுத்துக்கிறேன், பைன்னு எடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் டயாமீட்டரோட வேல்யூ வந்து 2 times of radius. So c is equals to diameter into pi and c divided by d equals pi. That is pi equals to the ratio of circumference of circle to the diameter of the circle அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் பைங்கிறது irrational நம்பர், நமக்கு நல்லாவே தெரியும் பை இஸ் irrational நம்பர். while இந்த c by d அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர். எப்படி அப்படின்னா c by dங்கிறது p by q ஃபார்ம்ல இருக்கு. எந்த ஒரு நம்பரை p by q ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியுதோ அது ரேஷனல் நம்பர். நடுவுல ஈக்குவல் டு இருக்கு. ஸோ LHS irrational நம்பராகவும் RHS rational நம்பராகவும் இருக்கவே முடியாது. ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே கைண்ட் ஆஃப் நம்பரா தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இந்த கான்ட்ராடிக்ஷனை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த c by dன்னு இருக்கிற ஃபார்மை எடுத்துக்கிறோம். இதுல c or d ஏதாவது ஒரு நம்பரை irrational நம்பரா மாத்திட்டா நம்ம ஃபேக்ட் ட்ரூ ஆயிடும். c இங்க டயாமீட்டரை ஒரு irrational நம்பரா எடுத்துக்கலாம் நாம. ஓகேவா? ஸோ என்னவா வேணா எடுத்துக்கலாம். சி டயாமீட்டரோட வேல்யூ வந்து 0.9090009900 அந்த மாதிரி and so on போய்கிட்டே இருக்கு அப்படின்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டயாமீட்டரை ஒரு irrational நம்பரா எடுத்துக்கிறேன். while circumference of circle வந்து ஒரு ரேஷனல் நம்பர். கிளியர்லி ஒரு ரேஷனல் நம்பரோட ஒரு irrational நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போற ஆன்சர் கண்டிப்பா ஒரு irrational நம்பரா தான் இருக்கும். ஸோ c by dயும் ஒரு irrational நம்பர், இந்த பக்கம் இருக்கிற பையும் ஒரு irrational நம்பர். ஸோ என்ன பண்ணிட்டேன் நான் ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் பண்ணிட்டேன். கிளியர்லி this pi will be equals to c by d அப்படின்னு அதுக்கு இருந்த கான்ட்ராடிக்ஷனை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ hope you understand this concept clearly. If you still have any doubts comment here, we will clarify. exercise 1.4ல sum number 2 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அதே exercise 1.4ல sum number 4 பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. இந்த மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.